என்னதான் ஹோட்டலில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வந்துருமாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் நெய், அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் கட் பண்ணி வதக்கி போட்டு நல்லா பொன்னிறமாக வந்தோட்டி ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் 3 நல்லா வதக்கிக்கலாங்க. நான் வேறு எந்த பொருளும் சேர்த்த போவதில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வதங்கி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ சீரக சம்பா அரிசி தான் எடுத்து வைக்கேன். உங்களுக்கு என்ன அரிசி வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் எடுத்து வைக்கேன். மட்டன் பார்க்கும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசால், கூடவே தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் 2 ஸ்பூனு, லெமன் 1 ஸ்பூனு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணோட்டி இப்போ கறி வேக வைக்கலாங்க. அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு கறி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெந்தோட்டி அரிசியை போட்டு மேற்கொண்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. நமக்கு வீடே கமகமக்கும் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. அந்த எண்ணெய் பிசு போட சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆதித்யா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.